கீர்த்தி பகவான் பாபா நீதானையா. அருள் மாமலையே அழியா புகழே உனையன்றி வேறு கதியேதையா. ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கங்கள். பரம் தருவாய் இறைவா தொகுப்பிலே பாபாவுடைய அற்புதங்கள். நாம் கடந்த 2 நாட்களாக விஜயானந்த் என்ற சென்னையிலிருந்து வந்த ஒரு சன்னியாசி பாபாவை பார்ப்பதற்கு ஷீரடியில் இருக்கிறார். பாபாவற்ற கோபமாக கத்தினார், அதெல்லாம் சொன்னோம். நேற்றைய தினம் நாம் நிறுத்திய ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான இடம். இந்த விஜயானந்த் என்ன முடிவு பண்ணுறாரு, 2 நாள் நான் ஷீரடியிலே இருந்துட்டு அதுக்கப்புறமா பாபா எப்படியும் கன்வின்ஸ் ஆகிடுவார், அவரை ஒரு வாட்டி பார்த்துட்டு அவர்கிட்ட சந்தோஷமாக பேசிட்டு போகலாம். அப்படி தான் விஜயானந்தோட எண்ணம். இந்த காலகட்டத்தில் இது 2 நாள் ஆன உடனே அவனுக்கு சென்னையிலேருந்து ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தை பார்த்து அவன் ஷாக் ஆனான்னு நேற்றுக்கு நிறுத்தினோம். இப்போ அது அந்த தொடர்ச்சி. அவனுக்கு மெட்ராஸ்லேருந்து ஒரு லெட்டர் வருது விஜயானந்துக்கு. அந்த லெட்டரை பார்த்தவனும் ஷாக் ஆகிடுறாரு. அந்த கடிதத்தில் என்ன தெரியுமா இருந்தது, சென்னையில் இருக்கும் அவனுடைய தாயாருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, எந்த நேரத்தில் எது வேணாலும் ஆகலாம் அப்படின்னு ஒரு கடிதம் அந்த விஜயானந்த் சுவாமிஜிக்கு வருது. இவன் அந்த லெட்டரை பிரித்து படிக்கும் போதே ஷாக். இந்த சமயத்திலே பாபாட்டேருந்து ஒரு குரல் வருது. துவாரகமாயி வெளில தான் இருக்கான் அவன். துவாரகமாயிலேருந்து பாபாவோட குரல் வருது. ஏய், நீ ஒன்றும் போலியா? யார் பாபா கேட்குறார். நான் தான் சொல்கிறேன்ல, நீ சரியான சன்னியாசி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒன்று இவன் திருப்பி பேசுகிறான். இப்போ தான் இவனுடைய ஏன்னா பேசி ஆகணும். இப்போ இவன் பேசுகிறான், பாபா நான் என்ன தப்பு பண்ணேன், நான் வந்து உங்களை பார்க்கணும், உங்களை தரிசனம் பண்ணணும் தானே வந்தேன், இதுக்கே உங்களுக்கு இவ்வளோ கோபம் அப்படின்னு கேட்குறான். அப்போ பாபா திருப்பி சொல்கிறார், இந்த பார், நீ என்னை பார்க்க வந்ததையோ நீ என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்ததையோ நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் நீ சன்னியாசின்னு நீ சொல்லிக்கிற இல்லையா? ஒரு சன்னியாசி எப்படி இருக்கணும்? எல்லா ஆசையும் துறந்தவனாக இருக்க வேண்டும் இல்லை? அதானங்க சன்னியாசம். சன்னியாசனா என்ன? எந்த ஆசையும் உனக்கு இருக்கக்கூடாது. பந்த பாசம் முக்கியமாக இருக்கக்கூடாது. மனைவி, தாய், தந்தையர், குழந்தைகள், அண்ணன், தம்பி, ஃப்ரெண்ட்ஸு, இந்த பாசத்தெல்லாம் முற்றிலும் துறந்து இந்த சொத்து பத்து இதெல்லாம் இது மேலே ஆசை இதெல்லாம் ஒழிச்சிட்டு தான் சன்னியாசம் வாங்கிக்கிறதுன்னு சொல்லுவோம். இதுதான் பாபா வந்துட்டு சொல்கிறார். சன்னியாசனா என்ன? பற்றற்றவனாக இருக்க வேண்டும், முற்றிலும் அனைத்தையும் துறந்தவனாக இருக்க வேண்டும். ஆனால் நீ உங்கள் அம்மா மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கிய அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே தான் இந்த விஜயானந்த் சுவாமிக்கு பாபாவுடைய சக்தி தெரியுது. இப்போது விஜயானந்த் இருக்கிறது துவாரகமாய்கிட்டு தான் இருந்தால் கூட இவனுக்கு லெட்டர் வந்தது பாபாவுக்கு எப்படி தெரியும் இல்லையா? அப்போ தான் விஜயானந்துக்கு தெரியுது, ஆஹா இந்த கடிதத்தோட விஷயம் இந்த லெட்டர் வந்ததுன்னா தெரிஞ்சுக்கலாம், ஆனால் லெட்டரில் இருக்கிற விஷயம் எப்படி படிக்க முடியும்? இது ஒரு மகானால் தான், ஒரு சித்தரால் தான் நடக்கிற காரியம் என்பதை அவன் தெரிஞ்சுட்டான். தெரிஞ்சின உடனே அவனுக்கு அப்படியே ஷாக் ஆகி, ஒரு பக்கம் ஷாக்கு, ஒரு பக்கம் சந்தோஷம். ஏன்னா பாபாட்ட பேசிட்டாச்சு. அந்த ஆனந்தம் அவனுக்கு. பாபா இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். ஏன்னா ஷீரடிக்கு வந்தவர்கள் பாபாட்ட பர்மிஷன் வாங்காமல் வெளியில் போக முடியாது. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அது. இன்றைக்கும் நண்பர்களே எப்படி சார் நடக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஷீரடிக்கு நீங்கள் போக வேண்டும் என்று நினைத்தால் உங்களை ஷீரடிக்கு அழைப்பதும், நான் ஊருக்கு கிளம்புறேன்னு நினச்சா உங்களை மீண்டும் ஊருக்கு கொண்டு வருவதும் யாரோட கையில் இருக்குன்னா பாபா கையில் இருக்குது. அது நம்ம கையில் இல்லை. நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் அது நடக்காது. அதனால தான் இன்றைக்கும் ஷீரடியில் நீங்கள் பார்த்தால் தெரியும், ஷீரடியில் வந்து 1 வாரம் தங்கியிருப்பாங்க, 3 நாள் தங்கியிருப்பாங்க, சில பேர் 2 நாளில் வந்துட்டு போவாங்க, சில பேர் ஒரே நாள் காத்தால வந்துட்டு சாயங்காலம் போவாங்க. அவங்க எல்லாரும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு இது தெரியாது. நான் இந்த நிகழ்ச்சி மூலம், இந்த ஜீ தமிழ் நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். பல பேர் இதை பண்ணியிருப்பீங்களான்னு தெரியாது. பாபாவை தரிசனம் செய்துவிட்டு எல்லாரும் ஷீரடிக்கு வந்தவங்க எல்லாரும் செய்ய வேண்டியது தான், அவங்க ஊருக்கு கிளம்பும் போது பாபா கிட்ட திருப்பி உத்தரவு வாங்கிட்டு வரணும். எப்படி உத்தரவு வாங்கிட்டு வரணும்? திருப்பி உள்ளே போய் பார்க்கணுமா சார், க்யூவில் நிற்கணும் சார், திருப்பி நின்று உள்ளே போய் பாபா எங்கே சார் பார்த்துட்டு வருது? அது அவசியமே இல்லை.
இன்றைக்கும் ஷீரடியிலே பார்த்தால் துவாரகமாயி இருக்கு. ஷீரடி போனவங்களுக்கு தெரியும், ஷீரடி போகாதவர்களுக்கு சொல்லுகிறேன். பாபாவோட சன்னிதானத்திலேருந்து பாபாவை சுற்றி வெளியில் வந்த உடனே துவாரகமாயி இருக்கும். துவாரகமாயி அவசியம் பார்த்தாகணும். ஏன்னா பாபா அங்கே உட்கார்ந்த இடம் சாதாரணமாக இல்லை, கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு மேல் உட்கார்ந்திருந்த இடம். பாபா அவர் உட்கார்ந்துருந்தார் பார்த்தீங்களா, ஒரு கல். இப்போ நீங்கள் பல கோயில்களிலே விக்கிரகத்தை பார்த்துருப்பீர்கள், பல வீடுகளில் பாபா விக்கிரகம் வச்சுருப்பீங்க, சிலை வச்சுருப்பீங்க, அந்த மார்பிள் சிலை வச்சுருப்பீங்க. பாபா ஒரு கல் மேலே, ஒரு பாறை மேலே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு போஸ் இருக்கும். அந்த கல் இன்றைக்கும் ஷீரடியிலே துவாரகமாயிலே இருக்குது. இத்தனை நாள் வரைக்கும் அது பாதுகாப்பு இல்லாமல் அப்படியே இருந்தது. இப்போது அந்த கல்லுடைய பாதுகாப்பிற்காக, ஏன்னா பெரிய மகான் உட்கார்ந்த கல் இல்லையா, அந்த பாதுகாப்பிற்காக இப்போ இந்த ஒரு கண்ணாடி பேழைக்குள் அந்த கல்லை போட்டு மூடி இருக்கிறார்கள். ஆனால் கல்லை பார்க்கலாம், ஆனால் கண்ணாடி போட்டு மூடியிருக்காங்க. இன்றைக்கும் ஷீரடியிலே துவாரகமாயிக்கு பாபா அடிக்கடி வந்துவிட்டு போவதாக ஒரு சம்பவம் அடிக்கடி நடக்கிறது. இப்போ சமீபத்தில் இப்போ நடந்த குரு பௌர்ணிமாவில் பாபாவுடைய முழு உருவம் அந்த துவாரகமாயி அந்த சுவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுவரில் பாபாவோட முழு உருவம் தெரிஞ்சுதான். இதை தெரிந்து பல பேர் பார்த்துருக்கிறார்கள். அதனால தான் இப்போ நீங்கள் ஷீரடிக்கு போன நண்பர்களுக்கு தெரியும், அந்த துவாரகமாயில ஒரு பெரிய சுவர் மாதிரி இருக்குது. அந்த சுவரில் பாபா தெரிஞ்ச இடத்திலே ஒரு மிகப்பெரிய மாலையை அங்கே போட்டிருக்கிறார்கள். டெய்லி ஒரு பூ மாலை அந்த இடத்துல போடுறாங்க, ஏன்னா பாபா வந்து அங்கே காட்சி கொடுத்த இடம் என்று. எனவே கண்டிப்பாக நீங்களாம் துவாரகமாய்க்கு போகணும். அந்த துவாரகமாயி பக்கத்தில் நான் என்ன சொன்ன முன்னாடி, ஷீரடிக்கு போகிறவர்கள் பாபாவுடைய உத்தரவு இல்லாமல் திரும்பக்கூடாது. அது எப்படி பாபா வந்து உத்தரவு கொடுப்பாரா சார் அப்படின்னு கேட்குறவங்க கேட்கலாம். நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கை, நம்பிக்கை தான் ஆன்மீகம், நமது நம்பிக்கை தான் பக்தி. இது எப்படி தெரியுமா நீங்கள் பண்ணணும், அந்த துவாரகமாயிலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா இன்னொரு சின்ன என்ட்ரன்ஸ் மாதிரி உள்ளே இருக்கும், அது உள்ளே போகலாம். நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா முக் தரிசன் அப்படின்னு போட்டிருக்கோம். முக் தரிசன்னா முக தரிசனம் அப்படின்னு பேர். முக் தரிசன் போட்டிருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் தூரத்துலேருந்து பாபாவை க்ளீனாக பார்க்கலாம். அதுதான் உத்தரவு. அங்கே போயிட்டு, பாபா நான் ஊருக்கு வந்தேன், 2 நாளைக்கு தங்கியிருந்தேன், 3 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, நான் கிளம்புறேன் பாபா, எனக்கு எல்லாத்தையும் நடக்க போகிற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிச்சு கொடு அப்படின்னு பாபாவிடம் உத்தரவு வாங்கி கொண்டு வர வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொண்டு, அதே மாதிரி பாபாவிட்ட இப்போ ஊருக்கு போகிறதுக்கு உத்தரவு கேட்குறான். யார்? விஜயானந்த சுவாமிகள். அதற்கு பாபா என்ன பதில் சொன்னார்? ரொம்ப சுவாரஸ்யமான பதிலை பாபா சொன்னார். அந்த பதிலுக்காக நாம் நாளை வரை காத்திருப்போம். ஓம் சாய். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு 100 ஆண்டு காலம் வாழ்ந்த மகானோட அற்புதங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த காஞ்சி மகா சுவாமிகள் எனப்படும் அந்த நடமாடும் தெய்வம் பல லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு தனது ஆசிகளை வழங்கியுள்ளது. அதாவது அந்த ஆசிகளை வச்சுண்டு மகா சுவாமிகளோட அந்த அன்புக்கும் ஆசைக்கும் பாத்திரமான பக்தர்கள் அத்தனை பேருமே பலவிதமான சாதனைகளை செய்து இந்த வாழ்க்கையை மிகவும் நல்ல விதத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். மகா சுவாமிகளை பற்றி யாருக்குமே எந்த விதமான ஒரு எதிர்மறை ஒப்பீனியனும் இருக்கவே இருக்காது. எல்லாருமே மகா சுவாமிகளை ஏற்றுக்கொண்டார்கள். நாத்திகம் பேசக்கூடிய அன்பர்கள் கூட மகா சுவாமிகளை ஒரு விதத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். மகா சுவாமிகள் மேலே எந்த விதமான தூஷணையும் எந்த விதமான ஒரு அபச்சாரத்தையும் அவர்கள் சொல்லவே கிடையாது. வாகீச கலாநிதி கி.வ. ஜெகநாதன் நமக்கு தெரியும், மிகப்பெரிய தமிழ் பேரறிஞர். அவர் சொல்லுவார், இந்த உலகத்தில் தர்மத்துக்காக வாழ்ந்தது 2 பேர் தான். அந்த 2 பேரில் ஒருத்தரை நாம் பார்க்கவே இல்லை, இன்னொருத்தரை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு வாகீச கலாநிதி சொல்லுவார். இந்த கி.வ. யாரை சொல்கிறார் அப்படின்னா, நாம் இதுவரைக்கும் பார்க்காத ஆசாமி அப்படின்னு சொல்கிறது ஸ்ரீமான் ராமச்சந்திரமூர்த்தியை. நாம் தற்போது பார்த்து கொண்டிருப்பது, நாம் பார்ப்பது, நாம் பார்த்திருப்பது அப்படின்னு சொல்கிறது காஞ்சி மகா சுவாமிகளை. தர்மத்தின் சுரூபமாக ஸ்ரீமான் ராமச்சந்திரமூர்த்தி எப்படி விளங்கினாரோ, ஒரு மனித அவதாரம் இந்த பூமிக்கு வந்து எப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கணுமோ அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து ஒரு மனித வாழ்க்கை எப்படி இருக்கணும்,
ஒரு மனிதனோட நாகரீகம் எப்படி இருக்கணும், எப்படி தர்மத்துக்கு உட்பட்டு நாம் வாழணும் அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டியவர் ராமச்சந்திரமூர்த்தி. அதே போல காஞ்சி மகா சுவாமிகளும் அந்த தர்மத்தின் ஒரு சுரூபமாக, அந்த தர்மத்தின் ஒரு வடிவமாக நமக்கெல்லாம் வாழ்ந்து காமிச்சிருக்கார் அப்படின்னு கீவாஜ ரொம்ப அழகாக சொல்லுவார். மகா சுவாமிகள்கிட்ட எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. அதாவது இதை இப்படி ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறது அதிகபட்சம் கிடையாது. ஒரு சாஸ்திர விதிமுறை என்ன சொல்கிறதோ அதன்படி நடந்தே ஆக வேண்டும். விதி அப்படிங்கிறது யாருக்கும் மாறாது. விதி ஒரு விஷயத்தை தீர்மானிச்சுடுத்து அப்படின்னா அந்த விஷயத்திலேருந்து யாருக்கும் விலக்கு கிடையாது. அந்த விதியிலேருந்து யாரும் மீற முடியாது. மகா சுவாமிகள் கிட்ட எத்தனையோ பக்தர்கள் வருவா. எத்தனையோ பக்தர்கள் வந்து அந்த மகானோட ஆசீர்வாதத்தை வாங்கினாலும் இந்த கர்ம வினைகள் அந்த மகானோட சந்நிதியில் போகணும்னு இருந்தால் மட்டுமே போகும். அந்த விதி இவர்களுக்கு வாழ்க்கை என்பது இன்னும் கொஞ்சம் நன்னா இருந்தால் மட்டுமே அந்த அனுகிரகம் இவாளுக்கு கிடைக்கும். மகா சுவாமிகளோட சந்நிதிக்கு மகா சுவாமிகள் ஒரு கிராமத்தில் ஒரு தடவை முகாம் இருந்தார். அந்த கிராமத்து முகாமுக்கு மகா சுவாமிகளை தரிசிக்க பலதரப்பட்ட அன்பர்கள் வந்திருந்தார். ஏராளமான அன்பர்கள் அந்த கிராமத்து சூழ்நிலைக்கு வந்து அந்த கிராமத்தில் மகா சுவாமிகள் எந்த ஒரு குடிசையில் முகாம் போட்டிருக்காரோ அந்த முகாமுக்கு வந்து அங்கே திண்ணையில் அமர்ந்திருந்த மகா சுவாமிகளை பார்த்து எல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு பிரசாதம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தார். மகா சுவாமிகள்கிட்ட அனுகிரகம் வாங்கணுங்கிறதுக்காக பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு இடத்தை சேர்ந்த ஒரு மிராசுதார் தனது உதவியாளரோட மகா சுவாமிகளை தரிசிக்கிறதுக்காக வந்திருந்தார். இந்த மிராசுதாருக்கு மகா சுவாமிகளை ரொம்பவும் பிடிக்கும். மகா சுவாமிகள் மேலே அவ்வளவு ஒரு பிரீத்தியான பக்தி உண்டு. இதனால் மகா சுவாமிகளை போய் இன்றைய தினம் தரிசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தனது உதவியாளரை கூட்டிட்டு வந்துட்டார். அவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும். அந்த மிராசுதார் மகா சுவாமிகளோட சந்நிதிக்கு வந்தவுடனே மகா சுவாமிகள் எப்போ இந்த மிராசுதாரை பார்த்தாலும் கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் உட்காத்தி வச்சு பேசிகிட்டே இருப்பார். நேரம் காலம் போகிறது தெரியாமல் பேசிகிட்டே இருப்பார். பல விஷயங்களை பேசிகிட்டு இருப்பார். அதே போல் உற்சாகமாக அந்த மிராசுதார் மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்குள்ளே நுழைகிறார். நம்ம தெய்வத்தை பார்க்க போகிறோம், நம்ம தெய்வத்தோடு இன்றைய தினம் நான் பேசிட்டு இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அந்த மிராசுதாருக்கு ஒரு சந்தோஷமான அதிர்வு அலைகளை ஏற்படுத்தியது. ஒரு சந்தோஷமான மனநிலையோடு உள்ள நுழைஞ்சார். மகா சுவாமிகளுக்கு எதிர்த்தாப்பல உட்கார்ந்தார். ஏன்னா மகா சுவாமிகளுக்கு பல பக்தர்கள் வந்துட்டு போயிட்டு இருந்தா, எல்லாம் பிரசாதம் வாங்கிட்டு ஒவ்வொரு பக்தர்களாக போயிட்டே இருந்தா. அதனால் மிராசுதார் என்ன பண்ணார், சரி இந்த பக்தர்கள்லாம் போகட்டும், மகா சுவாமிகளோட பார்வை நம்ம மேலே விழட்டும், அந்த மகான் நம்மளை பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு உக்காத்தி வச்சு நம்மள்கிட்ட பல விஷயத்தை பேசுவார், பல விஷயங்களை விசாரிப்பார் அப்படின்னு உட்கார்ந்தார். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? மகா சுவாமிகள் என்ன பண்ணினார், அந்த மிராசுதாரையும் பார்த்தார், அவரது உதவியாளரையும் பார்த்தார். திடீர்னு உதவியாளரை பார்த்து ஒரு சமிக்ஞை பண்ணி அவரை பக்கத்தில் வரவழைச்சார். அந்த உதவியாளர் உடனே பெரியவான்னு சொல்லிட்டு வந்து பக்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டார். மகா சுவாமிகளுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டார். மகா சுவாமிகள் என்ன பண்ணினார், இந்த உதவியாளர்கிட்ட பலதரப்பட்ட விஷயங்களை விசாரித்தார். எப்படி இருக்குது, எப்படி போயின்னு இருக்கு அப்படின்னு நாட்டு நடப்பில் ஆரம்பித்து பல விஷயங்களை விசாரிக்க ஆரம்பித்தார். அப்பப்போ தனது சந்நிதிக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு மகா சுவாமிகள் பிரசாதமும் கொடுக்க ஆரம்பித்தார். இந்த மிராசுதார் அங்கேருந்து பார்த்தார், என்னடா அது நாம் வந்து உட்கார்ந்துருக்கோம், இந்த தெய்வம் எப்போ நம்மளை பார்த்தாலும் உடனே கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் உட்காத்தி வச்சு பேசும், இன்றைய தினம் நம்மளை கவனிக்கவே இல்லையே, நம்ம நேருக்கு நேராக உட்காந்துருக்கோம், மகா சுவாமிகளோட பார்வைக்கு நேராக உட்காந்துருக்கோம், ஆனால் நம்மளை பார்த்து பக்கத்தில் கூப்பிடாம நம்ம கூட வந்திருக்கிற உதவியாளரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்காத்தி வச்சுட்டு பேசுகிறாரு, ஒருவேளை நம்ம மேலே பார்வை இன்னும் போகலையா, நம்மளை இன்னும் மகா சுவாமிகள் கவனிக்கலையா அப்படின்னு மிராசுதார் நினச்சிட்டு இருந்தார். மகா சுவாமிகள் தன்னை பார்க்கும்போதெல்லாம் மெல்ல தன்னை அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்கார்ந்துருக்கிறத மகா சுவாமிகளுக்கு காட்டிகிட்டே இருந்தார் மிராசுதார். பக்தர்கள் வந்துட்டே இருந்தா, மகா சுவாமிகள் உதவியாளர்கிட்ட அப்பப்போ பேசிகிட்டே இருந்தா, சிரித்து பேசுகிறா, பல விஷயத்தை பேசிகிட்டு இருக்கா. ஆனால் மிராசுதாரை மகா சுவாமிகள் கண்டுக்கவே இல்லை. மிராசுதார் அதே இடத்துல உட்காந்துருக்கார். நேரம் ஓடிண்டே இருக்கு. அந்த மிராசுதாரும் ஏதான ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதான ஒரு கட்டத்தில் நிச்சயமாக மகா சுவாமிகள் நம்மளை பார்த்து கூப்பிடுவார்,
அப்படிங்கிற ஆதங்கத்தோட அந்த தெய்வத்தையே பார்த்த வண்ணம் அந்த தெய்வத்தையே துதிச்சபடி அந்த மகா சுவாமிகளை பார்த்துட்டு இருக்கார். ஆனால் மகா சுவாமிகள் இவர் பக்கமே திரும்பல. இந்த உதவியாளர் வந்து உட்கார்ந்த பிறகு மிராசுதார் இருக்கிற பக்கம் திரும்பவே இல்லை. மிராசுதாருக்கு மனசுக்குள்ள பலவிதமான எண்ணங்கள். ஆஹா, நாம் இதான அபச்சாரம் பண்ணிட்டோமா, இந்த தெய்வத்துக்கு நாம் இதான ஒரு தப்பு பண்ணிட்டோமா, அதனால தான் நம்மளை கண்டுக்காமல் இருக்கா, அதனால தான் அவரோட பார்வை நம்ம மேலே விழாமல் இருக்கான்னு பலவிதமான குழப்பங்கள். மகா சுவாமிகள் சன்னிதானத்தில் உதவியாளர் உட்கார்ந்துருக்கார். அந்த மிராசுதார் இப்படிப்பட்ட ஒரு கவலையோடு உட்கார்ந்துருக்கார். அந்த மிராசுதாருக்கு மகா சுவாமிகளோட அனுகிரகம் கிடைச்சதா அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சியை நாளைய தெய்வத்தின் குரல்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். நாளும் பேரருள் புரிபவரே, ஞானம் போற்றிட அருள்பவரே, தாகம் தீர்த்து தனிப்பவரே, யோகம் யாவும் அருள்பவரே. பேரருள் கூறிடும் பிருந்தாவனம், ஸ்ரீ ராகவேந்திரரின் மந்திராலயம், கோடி நன்மை தரும் குரு பார்வை, உலகம் முழுதும் உன் அருள் பார்வை. பிருந்தாவனம் வந்தாலே பேரும் புகழும் அருள்வாயே, தினமும் நாமம் ஜெபித்தோமே அறிவும் பொருளும் தருவாயே. மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். சீடரை பாதுகாத்திடவா, காலமும் பேரருள் புரிந்திடவா, வாழ்ந்திட வாழ்த்திடு வேங்கடவா, வாட்டம் போக்கிடு ஸ்ரீராகவா. மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். மந்திராலயம் வந்தாலே மகிழ்ச்சி வாழ்வை பெறலாமே, துங்கபத்ரா ஆற்றினிலே நீராட புண்ணியம் சேர்ந்திடுமே. பேரருள் கூறிடும் பிருந்தாவனம், ஸ்ரீ ராகவேந்திரரின் மந்திராலயம், கோடி நன்மை தரும் குரு பார்வை, உலகம் முழுதும் உன் அருள் பார்வை. உடனடி நிவாரணி உன் மந்திரமே உலகம் முழுதும் ஒலிக்குதே, உலகம் இயங்குது உன் அருளால், உதயம் பிறக்குது உள்ளத்திலே. மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம்.
வேதனை போக்கி வாழ்வழிப்பாய், சாதனை ஏணியில் ஏற்றிடுவாய், சோதனையாவும் அகற்றிடுவாய், போதனை ஊட்டி தேற்றிடுவாய். மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தமென்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். நாடும் வீடும் நலம் பெறவே, தேடும் யாவும் கிடைத்திடவே, பாடும் பாட்டால் வரம் பெறவே, வீடும் பேரும் அருளிடவே. பேரருள் ஊரிடும் பிருந்தாவனம், ஸ்ரீராகவேந்திரரின் மந்திராலயம், கோடி நன்மை தரும் குரு பார்வை, உலகம் முழுதும் உன் அருள் பார்வை. வேண்டி வேண்டி யாசிக்கிறோம், மீண்டும் மீண்டும் வேண்டுகிறோம், தீண்ட வேண்டி பூஜிக்கின்றோம், ஆண்டு ஆண்டாய் காத்திருக்கோம். மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும்